வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அம்மா அணியின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ, தமிழ்நாட்டில் பேசப்படுற ரொம்ப பிஸியான ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க. இப்போ உங்களை பார்த்தானே இப்போ ஊடகங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் தினகரனோட மனசாட்சியாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். உங்களை பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் ஏதாவது ரொம்ப மகிழ்ச்சி. அதிமுகவில் பிளவுபட்ட 2 அணிகளும் இணைய போகுதுன்னு அப்படி பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போ புதுசாக ஒரு 3வது அணி உருவானது தான் மிச்சம். இப்போ ஏற்கனவே எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, அப்படி 2 அணிகள் இருக்கும் பொழுது இன்றைக்கி திரு தினகரன் ஆதரிக்கின்ற 3வதாக ஒரு அணி உருவாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? 3வது அணி உருவாகலையே. எடப்பாடி அரசுக்கு ஆதரவுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த ஆட்சி கவிழ்வதற்கு ஒருபோதும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றுவதற்காகத்தான் தினகரன் வியூகம் வகுக்கிறார். அதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கி இருக்கிறார். வியூகம் வகுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி திரு எடப்பாடி அவர் சார்ந்த அமைச்சர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டம் வரும். தவிர்க்க முடியாத தலைவர் டிடிவி தினகரன். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவருடைய சகிப்புத்தன்மை, எதையும் எதிர்கொள்ளுகிற பக்குவம், எந்த அறைகூவர்களுக்கும் முகம் கொடுக்கிற அவருடைய துணிச்சல், அவருடைய சாதுரியம், அவர்தான் தலைவர். இந்த ஆளுமை அப்படின்றது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது செயல்பட்ட விதத்தை வச்சு சொல்றீங்களா, இல்லை வேறு எதை வச்சு அவருடைய ஆளுமையை நீங்க கணக்கிடுறீங்க? அதாவது உங்கள் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிடும். நேற்று வரைக்கும் கூட இருந்தவர்கள் விலகிருன்னு சொல்றாங்க. வேற ஒருத்தரா இருந்தா தாங்கிக் கொள்ள முடியாது. தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க. மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திறந்துறந்து ஏகன்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவாள்னு சொன்னாங்க அம்மா. அதே மனநிலையில் இருந்தார். பதவியை துறக்க துணிந்தவன் தான் பதவியை ஏற்க தகுந்தவன் என்பதை காலம் தீர்மானிக்கும். இல்லை, இப்போ திரு தினகரன் அவர்கள் மீண்டும் நான் இந்த கட்சி பணியில் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒதுங்கி இருக்கதாக சொல்லிட்டு போனவர் மீண்டும் எதுக்காக கட்சி பணியில் ஈடுபடுறதா அவர் வரணும்? கட்சி இயங்கல்ல. எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவே கொண்டாடலையே, நாங்க தானே கொண்டாடினோம். திருநெல்வேலியில் சிந்துபுந்துறையில் மன்னாதி மன்னன், மஞ்சள் நிற கர்ணன், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வானளாவிய புகழுக்கும் வரலாறு படைத்த வெற்றிக்கும் பெரிதும் காரணம் வெள்ளித்திரையா, அரசியல் துறையாண்டு பட்டிமன்றம் நான் நடுவராக இருந்து 6 பேராசிரியர்களை வச்சு நடத்தினேன். இவங்க நடத்தலையே யாரும். சரி, அதாவது கட்சியும் ஆட்சியும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தினகரன் செயல்படுறாரு. அதனால தான் மீண்டும் இது போன்ற கட்சியில் ஒரு குழப்பமான ஆட்சியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு பேர் வெறியா? அது உன்னதமான லட்சியம் இல்லை. அவருடைய அதாவது அவர் சொல்கிற விஷயத்தை செவிமடுக்கிறதா இல்லையே. அமைச்சர்கள் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. அண்மையில் திரு ஜெயக்குமார் பேசும்போது கூட அவர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்ததாகவே இருக்கட்டும், அவருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்க தயாராக இல்லை என்பது போன்ற கருத்து சொல்லும் அளவுக்கு அவர் தன்னுடைய அடாவடித்தனமான பேச்சு, நன்றி மறந்த பேச்சு, நாகரிகம் இல்லாத பேச்சு. ஒரு அமைச்சர் இப்படி பேசி இருக்க கூடாது. ஏனென்றால் எந்த பொறுப்பும் இல்லாதவருக்கு மீனவரணி செயலாளர் பதவியை கொடுத்து நிதியமைச்சர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தவர் இதே டிடிவி தினகரன். அவர் இப்படி சொல்லுகிறார் என்றால் அவருக்கு என்ன துணிச்சல் இது? அப்ப முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொடுத்த பொறுப்புகள்லாம் இல்லையே. மீனவரணி செயலர் இவர் தான் கொடுத்தாரு. அம்மா ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவரை. கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாது.
அவங்க இறக்கும் வரைக்கும் தினகரனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆமா, இப்ப அவரு துணை பொதுச் செயலாளர். அதான் அது எப்படி பொதுச் செயலாளர் நியமிச்சாங்க. பொதுச் செயலாளரை யார் நியமிச்சாங்க? பொதுக்குழு. சரி, அதாவது மற்ற கட்சிகளுக்கும் உங்க கட்சிகளுக்கும் உள்ள சட்ட திட்டங்கள்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற கட்சிகளில் பொதுக்குழு செயற்குழு கூடி அந்த பொதுச் செயலாளரையோ அல்லது தலைவரையோ தேர்வு செய்யலாம். ஆனால் உங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் தொண்டர்கள் வாக்களித்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யணும். ஆனால் அந்த விதிமுறையை மீறி பொதுச் செயலாளர் தேர்வு முறை நடந்திருக்கு. அதுதான் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வரைக்கும் அது போயிட்டு இரட்டை இலையை முடக்குவதற்கு ஒரு காரணமாக தேர்தல் ஆணையமும் புரிந்து கொள்ளவில்லை, நீங்களும் புரிந்து கொள்ளல. 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டு எப்படி பொதுச்செயலரை தேர்ந்தெடுப்பான்? அதல்ல, ஒரு கிளைக்கழகம் இருக்கு. நான் சார்ந்திருக்கிற கிராமம் மணக்காவிளை, அதுல ஒரு கிளைக்கழகம் இருக்கு. அந்த கிளைக்கழகம் ஒரு கிளைக்கழக செயலாளரை தேர்ந்தெடுக்கிறது. அந்த கிளைக்கழக செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் பேஸ். அந்த தொண்டன் தான் முடிவெடுக்கிறான், அந்த உறுப்பினர் தான் முடிவெடுக்கிறான். அப்ப அந்த உங்க கட்சி சட்டத்துல சொல்லப்பட்டது என்ன? அதுதான் சட்டம். அதை அப்படிதான் நடைமுறைப்படுத்த முடியும். 1.5 கோடி தொண்டர்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு ஒரு கட்சியை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களா? எம்ஜிஆர், பா. உஷா, ராகவானந்தம், நாவலர் நெடுஞ்செழியன், அம்மா, இப்படி என்னைக்காவது வந்திருக்கா? இல்லையே. அவர்களுக்கெல்லாம் போட்டி இருந்தது இல்ல சார். அவர்களுக்கெல்லாம் போட்டின்னு ஒரு இப்போதும் போட்டி இல்லையே. யாரு போட்டி? ஓபிஎஸ் போட்டியில இருக்காரு. அவரு போட்டியே இட முடியாதுங்க. எங்க போட்டாரு போட்டி? ஏன் போட்டியிட முடியாது? போட்டி இடலையே. போட்டி இட்டாரா? இல்ல, இப்ப போட்டியிட தயாரா இருக்காரு. யாரு? ஓபிஎஸ். அதெல்லாம் முடியாது. அவர் தான் கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாதால எப்படிங்க போட்டியிட முடியும்? இல்ல, தொண்டர்கள் செல்வாக்கோட தனி தொண்டர்கள் செல்வாக்கு அவருக்கு எங்கிறதாக அவர் சொல்றாரு. அவருக்கு தொண்டர் செல்வாக்கே கிடையாது. அவர்கிட்ட வாங்கி தின்னவே விசுவாசமா இருந்தா சரி, அவ்வளவுதான். இல்ல, அது இந்த பக்கம் தான் சொல்றாங்க. தினகரன்ட்ட வாங்கி ஸ்டைல்ல சொன்னோம்னா தினகரன்ட்ட வாங்கி தின்றவர்கள் இப்ப வந்து அவருக்கு விசுவாசமா குரல் கொடுக்கறாங்க. அப்படி உள்ள ஆள் கிடையாது தினகரன். அதாவது நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு சொல்றேன். தினகரன்ட்ட வாங்கி சாப்பிட்டவர்கள் அதற்கு விசுவாசமாக இருப்பதற்காக சாப்பிட்டவன் தான் விலகி இருங்கன்னா, வாங்கி சாப்பிட்டவர்கள் தான் விலகி இருங்கன்னா. சோ ஜெயக்குமார் சொன்னது வந்து அடாவடித்தனம். அது எப்படி, அதாவது ஒரு நியாயத்தை பேசும் பொழுது அது எப்படி அடாவடி? அது என்ன நியாயம்? விலை இருக்க சொல்ல இவர் யார் சார்? இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த கட்சியில எந்த சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் பொதுச் செயலாளருடைய கண்ணசைவில்லாமல் ஒண்ணு நடக்காதுங்க. இவர் யார் அதை சொல்றதுக்கு? அதாவது 2 அணிகளும் பிரிந்து இருக்கும் பொழுது ஒன்றாக சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கும் பொழுது இவங்க தரப்புல வச்ச அந்த கோரிக்கை, அது சசிகலா மீது, சசிகலா குடும்பத்தவர்கள் இந்த கட்சியில இருக்கக்கூடாது, அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். 2வது, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு 2 கோரிக்கையை முன்வைச்சாங்க. அதுல முதல் கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு சசிகலாவையும் அவர் சார்ந்தவர்களையும் கட்சியை விட்டு விலக்குவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதற்கு முன்னோடியாக அந்த தலைமை கழகத்தில் இருந்த இந்த பிளக்ஸ் பேனர்கள் கூட அகற்றப்பட்டது, எடுத்தாங்க. சோ இந்த 2 கட்சிகளும் 2 அணிகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற முன்னெடுப்புக்கு எதெல்லாம் தடையாறு இருக்கிறதோ அது விலகி இருங்கன்னு சொன்னாங்க. அது அவர் அதை ஏற்று விலகி இருந்தார். விலகி இருந்தாருன்னா அதுக்கப்புறம் இதை செய்தாங்களா? அந்த 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 முன்னெடுப்பு அவர்களால் முடிந்ததா? அவர்களால் முடியாது. அதை முடியாமல் பார்த்து கொண்டது திரு நாஞ்சில் சம்பத் அவர். என்ன செய்ய நீங்க வந்து அதாவது கடுமையான வார்த்தை பிரயோகம், இணையாது இணையவே இணையாது அப்படின்னு நீங்க அதாவது இணையணும்னு நினைக்கிறவங்க மத்தியில போய் நின்று பேசி அந்த இணைப்பை வந்து தடுத்துட்டீங்க. நான் யார்கிட்டையும் போய் சொல்லலையே, நான் மக்கள்கிட்ட தானே பேசினேன். மக்கள்கிட்ட அதாவது பொதுக்கூட்டங்கள்ல பேசினாலே மக்கள்கிட்ட தானே பேசினேன், தொண்டர்கள்ட்ட பேசினேன். அதாவது இணைய நினைப்பவர்கள் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இணையவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மனநிலையை மாத்துறீங்க. இது தினகரன் அவர்களின் குரலாக நீங்க ஒழிச்சீங்க அப்படின்றது அவங்களோட சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் விலக்கி வைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை ஏற்க முடியாதுங்க. இன்னும் ஏற்க முடியாது. நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது. நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது. காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது. தண்ணீரை மறுதளித்து விட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது.
மின்சாரத்தை புறந்தள்ளி விட்டு புத்தலுக்கு சமைக்க முடியாது. அனைத்து இந்திய அதிமுகவில் சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் அலட்சியப்படுத்திவிட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. பன்னீர்செல்வம் எந்த கோவில்லையும் போய் முறையிடட்டும், யாருக்கு காலையும் போய் விழட்டும், அதுதான் நடக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் உங்களுடைய அடுக்கு மொழியும் அலங்கார சொற்களும் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா. ஆமா, அதுதான் என்னுடைய தனித்தன்மை. அதாவது சிறையில் இருந்து திரு தினகரன் அவர்கள் விடுதலை, அதாவது ஜாமீனில் வந்த பிறகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை தொடர்பு கொண்டு சில அமைச்சர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனை வைத்ததாகவும், அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலையில் என் அதாவது எனக்கு பின்னாடி நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஒரு மிரட்டல் விடுக்கிற துணியில தான் சில எம்எல்ஏக்களை வாலண்டரியலா வந்து அவங்கள பார்க்க வச்சாங்க. அப்படின்ற யாரையும் அவர் கூப்பிடல, தானாக வருகிற கூட்டம். இன்னொரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அவர் விடுதலை உண்மைதான் இருக்கும். அவர் விடுதலை பெற்று வருகிற அன்றைக்கு நாங்க ஒரு போஸ்டர் ஒட்டல, ஒரு அழைப்பு விடுக்கல. இல்ல, அவர் என்ன தியாகம் பண்ணிட்டா சார் சிறைக்கு போயிட்டு வராரு? பொய் விளக்குங்க, எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வல்லாதிக்கம் போட்ட பொய் விளக்கு. என்ன குற்றம் செய்தார்? எதுக்கு பிடிச்சிட்டு போன டெல்லிக்கு? நிரூபிக்க முடிஞ்சதா? இனியாவது ஒன்னால முடியுமா? இது வந்து பாஜக போட்ட பொய் வழக்கு. கண்டிப்பாக, நிச்சயமாக. நரம்பு பிடைக்க வந்து நாஞ்சில் சம்பத் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா தினகரன் இன்னமும் அதை பத்தி பேசவே இல்லையே. தனக்கு எதிராக பாரதிய ஜனதா செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலையே. நாள் வரும், அதுதான் தமிழர்களுக்கு திருநாள். அவர் மௌனம் காக்கும், அவருக்கு மேல இல்லங்க வழக்கு இருக்கு. இருங்க சார், அவர் மௌனம் காக்குற வரைக்கும் உண்மை என்றல்லவா அர்த்தமாகும். மலை சாதிக்காததை மௌனம் சாதிக்கும். இல்ல, அதான் நீங்க மட்டுமே குற்றச்சாட்டை சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி அதாவது உங்களை சிலரை வந்து ஆட்டி படைக்குது. தினகரன் உங்களுக்கே தெரியலையாங்க? தினகரன் ஒரு ஊடக ஏழாளராக இருக்கிற உங்களுக்கே தெரியலையா? அது எனக்கு தெரியறது ஒரு பக்கம் சார். உங்க கட்சியில உங்களை தவிர மற்றவர்கள் சொல்வதற்கு யார் தைரியம் வரல? யாருக்கு தைரியம் இல்லாதவன் சொல்லல, தைரியம் இருக்கு சொல்றேன். அப்ப தினகரனுக்கு தைரியம் இல்லைங்கிறீங்க? அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றேன்ல. பாதிக்கப்பட்டவர் அவர் சார். அவர் இன்னும் மக்களை சந்திக்க வரலங்க. வருவாரு. எப்போ வருவாரு? வருவார், விரைவில் வருவார். அப்ப முதலமைச்சர் எடப்பாடியோட அவர் பேசவே இல்லை. நான் இன்னைக்கு காலையிலேயே அவரை சந்திச்சுட்டு இப்படி ஜூனியர் விகடன் இதழில் போட்டிருக்காங்களே, உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அப்படி பேசவே இல்லைன்ட்டார். அதாவது ஒரு விஷயம், கட்சி வந்து சின்ன பின்னமான நிலைமையில இருக்கு. நீங்க இல்லைனாலும் யதார்த்தம் அதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தனக்கு, அதாவது விஷயங்களை வெளியே சொல்லாம ஒரு பொங்கி எழாம அமைதி காக்குறது வந்து எந்த வகையில நியாயம்? யார் அமைதி காக்குறா? திரு தினகரன் அவர்கள். என்ன செய்யணுங்கிறீங்க? நீங்க சொல்லணும். நீங்க சொல்ற குற்றச்சாட்டை அவர் சொல்லணும் சார். நீங்க அவரோட மனசாட்சியா நீங்க ஒழிக்கிறீங்கல்ல, அவர் பேசணும்ன்ற. அவருக்கு மனச்சாட்சி இல்லைங்க. நான் கழகத்தின் செய்தி தொடர்பாளர், நான் சொல்றேன், அவரும் சொல்லுவாரு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்களுடைய புகைப்படம் வந்து அமைச்சர்கள் அறைகள் எல்லாம் இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவருடைய புகைப்படங்கள் எங்கேயுமே வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கான அறையை கூட அவர் வந்து பயன்படுத்தலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு தினகரன் சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனேயே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறார். இனிமேல் நான் தான் எல்லாம் என்று சொல்லுகிற வகையில் இந்த முடிவு, இந்த 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 சம்பவம் நடக்கிறது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்களே. ஒரு முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்களுடைய அறையில், அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர் படம் வைக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சம்பிரதாயம். அது அவர் செய்திருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? அவரை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கோ அவரை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு நாங்க இல்லை. அதே முதலமைச்சராக தான் 3 முறை முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ். அவர் அந்த மாதிரியான வழிமுறையை கையாளலே. ஈவன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய அறையை கூட அவர் ஒரு முதலமைச்சராக பயன்படுத்தலையே. யாரு? ஓபிஎஸ் செல்வம். அடிமையிலும் உச்சத்தை தொட்ட அடிமை அது. இப்போ உங்க தரப்புல யாரும் அடிமைத்தனத்தோட இல்லைங்கிறீங்க? இல்லையே. சரி, இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? பாராட்டத்தகுந்த வகையில் இருக்கிறது.
குறிப்பா சொல்லுங்க, எந்த விஷயங்களுக்காக, எந்த விஷயங்களுக்காக நீங்க பாராட்டுறீங்க? 83 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை தூர்வாரப்படுகிறது. மழை வரும்போது தூர்வாரப்படுகிறது. 83 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்படுகிறது. அதான் சார், அவர் தூர்வாரத்துக்கு முதல் நாளே மழை பெஞ்சது. இவ்வளவு காலதாமதமா தூர்வாரனால என்ன பிரயோஜனம் அப்படின்று மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. தூர்வாரப்படுகிறது. நாடு முழுக்க குடி மராமத்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உள்ளங்கையில் சான்றிதழ் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்தில் சொன்ன பெண்களுக்கான இருசக்கர வாகனத்திற்கு 1,00,000 பேருக்கு கொடுப்பதற்கு திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. எந்த கோப்பும் மிச்சம் இல்லாமல் கையெழுத்து போடுகிறார். சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். பொதுமக்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கிறார். அவருடைய நடவடிக்கையில் பெருசாக குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எடப்பாடி அணியை பாராட்டுற நீங்கள், அப்போ நீங்களும், அதாவது எடப்பாடி அணியும் தினகரன் அணியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஒன்று தான். ஆமாம். ஸோ இப்போ டாக்டர் ராமதாஸ் கூட இப்போ ஒரு கருத்து சொல்றாரு, இதெல்லாம் நாடகம், அவர்களுக்குள்ளாக இப்படி ஒரு மோதல் இருப்பதெல்லாம் நாடகம், டிடிவி தினகரனை போய் எம்எல்ஏக்கள் சந்திப்பது நாடகம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ராமதாஸ் தகப்பனும் மகனுமே நாடகம் நடத்துறாங்களே, எத்தனை வருஷமா நடத்துறான். எந்த நாடகத்தை சொல்றீங்க? தகப்பனும் மகனும். என்ன நாடகம் நடத்துறாங்க? அவர் தலைவர், சரி, அவர் இளைஞர் அணி செயலாளர், அவங்க அம்மா மகளிர் அணி செயலாளர். எவ்வளவு நாளா இது நடக்குது இந்த நாடகம். தருமபுரியில தேர்தல், நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் தான் நிற்கிறாங்க. மகனுக்காக மட்டுமே ஒரு தொகுதியில முற்றுகையிட்டு பிரச்சாரம் செய்கிறார். வேற தொகுதி வேட்பாளரையே கண்டுகிடல ஒரு கட்சி தலைவர். இந்த நாடகத்துக்கு என்ன பேரு? நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல். ஆமா ஆமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்லும் சொல் தொடரும். வானளாவிய அதிகாரம் படைத்தவராக மாறிவிட்டார் ஜெயக்குமார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஆனா கட்சி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது தினகரனோட கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வானளாவிய அதிகாரம் படைத்தவராக ஜெயக்குமார் மாறினால் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? பெருந்தன்மை. இது பெருந்தன்மையா இயலாமையா? இயலாமை இல்லை, துரோகிகளை மன்னிக்கிற பெருங்குணம். தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு பற்றவளதும் எந்தாய் தாம் அறிவில்லாமல் செய்கிறான் இன்னதென அறிகிறார் அவரை மன்னியும்னு சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி அறிந்தே செய்கிறான் இந்த பாவி, மன்னிச்சிருக்காரு. நடவடிக்கை எடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. நடவடிக்கை எடுக்கப்படும்னு சில உங்க தரப்புல தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், அது அவருடைய ஆசை. சரி, அந்த பெருந்தன்மையோட இந்த பொறுப்பையும் விட்டு கொடுத்து, அந்த பெருந்தன்மை தாங்க கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்க பொழுது ஒரு ஆளுக்கு மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? தேவையில்லை. இது 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 வந்து ஆழம் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. எப்படி இது? அதாவது நீங்க திரு ஜெயக்குமார் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார், ஒரு பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரத்தை எடுத்து அவர் இது பண்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு, நடவடிக்கை எடுக்காமல் பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய? ஏன் கட்சியை ஒருங்கிணைக்கணுங்க, இந்த ஆட்சியும் கட்சியும். அப்ப கட்சியில யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற இல்ல சார்? கட்சியில யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், பெருந்தன்மையோட நீங்க மன்னிச்சிருவீங்களா? தினகரன் மன்னிப்பார், அவருடைய குணம் அது. அளவுக்கு அதிகமாக வக்காலத்து வாங்குகிறார். நான் எதுக்கு வக்காலத்து வாங்குறேன்? தினகரன் நான் எதுக்கு வக்காலத்து வாங்குறேன்? எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. அதாவது பெருந்தன்மையோடு திரு தினகரன் அவர்கள் ஜெயக்குமாரை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்
அவருடைய ஃப்ளக்ஸ் பேனர்கள் அகற்றப்படுது. இப்போ இதையும் பெருந்தன்மையோட நீங்க மன்னிக்க தயாரா? காலம் பதில் சொல்லுன்னு அவரே பதில் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். இல்ல நடவடிக்கை எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வு, ஏதோ உங்களை தடுக்குது அப்படி முதல்ல ஆட்சியும் கட்சியையும் காப்பாற்றிட்டு தாங்க எந்த நடவடிக்கையும். ஆட்சியையும் கட்சியையும் 2 மாசத்துல நீங்கள் நினைத்தது மாதிரி நடக்கும்னு ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அதற்காகத்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினார்கள், கட்சியினுடைய அங்கீகாரத்தை சூறையாடினார்கள். அதனால இந்த ஆட்சியும் கட்சியை காப்பாற்றியதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு. இன்னைக்கு கூட இன்று மதியம் கூட நீங்க சொல்றீங்க ஆட்சியும் கட்சியும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, தினகரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் காப்பாற்றப்பட்ட பிறகு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறீங்களே. இருக்கிறது, இருக்க வேண்டும், அவர் தவிர்க்க இருக்கிறதா, இருக்க வேண்டுமா? இருக்கிறதா? ஆட்சியும் கட்சியும் தினகரனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப தினகரன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா எதுக்காக இந்த அமைச்சர்கள்லாம் கூடி, அமைச்சரவை தனியாக கூடி விவாதித்து தினகரன் வந்து அவர் ஏற்கனவே குறிப்பிட்டபடி விலகி இருக்கணும் அப்படின்னு எதுக்கு? அநாகரிகமாக எப்பொழுதும் டிடிவி தினகரன் நடந்து கொள்ள மாட்டார். யார் முகம் சுளிக்கும்படியாக நடந்து கொள்வது அவரது இயல்பல்ல. அவர் பூவுக்கும் புன்னகையை கற்றுக் கொடுக்கிறவர். அவர் இதையெல்லாம் அலட்சியப்படுத்துகிறார். அது அவருடைய பெருந்தன்மையை, நயத்தக்க நாகரிகத்தை காட்டுகிறது. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பொய் வழக்குகள் புனையப்பட்டு வந்து அவர் சிறையில் தள்ளப்பட்டார் அப்படின்னு. ஒருத்தரை வந்து இதை விட வந்து அவமானப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு வந்து தினகரன் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கார். அதாவது நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், பொய் வழக்கு புனையப்பட்டிருந்தால் அவர் வந்து பொய் வழக்கு புனைந்த ஒரு தினக்கு அவமானம் வராது. சட்டமன்ற கூட்டத்தொடரை தடுப்பதற்கு நாஞ்சில் சம்பத்து சதி செய்தார் அப்படின்னு நள்ளிரவில் நான் கைது செய்யப்பட்டேன். என்ன அவமானப்படுத்தினது அர்த்தமா? இல்ல, என்னை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என்ன சிலுவையில் அறையணும்னு துடிக்கிறாங்க. அதைத்தான் கேட்க எதற்காக தினகரனை மட்டும் அவங்க வந்து கட்டம் கட்டுவதற்கு, தினகரன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழக்குகள் புனைந்து அந்த சிறையில் தள்ளணும் அப்படின்னு ஒரு 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 தீர்மானத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கத்துக்கு ஒரு தமிழன் தலைமை தாங்குகிறான். அந்த கட்சியை சரியான திசைக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு வலது காலை எடுத்து வைக்கிறார். வெல்ல முடியாத பகையை வெல்ல முடியும் என்று சொல்ல உச்சரித்துக் கொண்டு அவர் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு அலுவலகம் வருகிறார். அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு, சின்னம்மாவினுடைய அஞ்ஞாத வாசத்திற்கு பிறகு இந்த கட்சி கலகலத்து போய்விடும், காணாமல் போய்விடும் என்று கனவு கண்டவர்களுடைய கனவில் அவர் கல்லறிகிறார். ஆகவே ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழீழ மீட்பு நடவடிக்கையில் இன்றைக்கு ஒரு அக்மார்க்கு திராவிட இயக்கம். திமுக சாதிக்காததை சாதித்த கட்சி. அதனால தினகரனை ஒடுக்குவதன் மூலம் அதிமுகவை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுக சாதிக்காததை சாதித்த கட்சின்னு சொல்லி எந்த விஷயத்தை சொல்றீங்க? தமிழீழ தீர்மானம் கொண்டு வர முடிந்ததா திமுகவால? அது வந்து தினகரன் செய்தது இல்ல, மறைந்த முதலமைச்சர். அதுக்கும் தினகரனுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணா திமுக சொல்றேனா? நான் கேக்குறது என்னுடைய கேள்வி. தினகரனை மட்டும் கட்டம் கட்டுவதற்கு என்ன காரணம்? அதைத்தான் சொல்றேன். அந்த அண்ணா திமுக காணாமல் போய்விடும் என்று நினைத்தவருடைய கனவில் அவர் கல்லறிகிறார். இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவர் முடிவெடுத்துக் கொண்டு பயணத்தை தொடர்கிறார். ஒரு கல்லூரி ஒரு பள்ளி மாணவனை போல பகல் உணவை எடுத்துக்கொண்டு அலுவலகம் வருகிறார். காற்று வெளிச்சம் உள்ள இடத்திற்கு கட்சியை கொண்டு வந்து சேர்க்கிறார். 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் நிர்வாகிகளை, தொண்டர்களின் கோரிக்கை மனுக்களை வாங்குகிறார். கொண்டு வந்திருக்கிற சோற்றை அங்கிருக்கிற நிர்வாகிகளோடு பகிர்ந்து சாப்பிடுகிறார். இதெல்லாம் அதிமுகவில் நடந்த ரசாயன மாற்றம். டிடிவி தினகரன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதனால இவனை ஒடுக்கினாதான் இந்த கட்சியை ஒடுக்க முடியும்னு வல்லாதிக்கம் செய்த சூழ்ச்சி, ஏகாதிபத்தியத்தினுடைய சதி. தினகரன் தலையெடுப்புக்கு பிறகு இந்த கட்சி ஒரு 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 வேகம் பெறும். அந்த வேகம் பெறும் அப்படிங்கிறதுக்காக வேகம் பெறும், வேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பயணத்திலே நான் பார்த்துட்டேன். சரி, கட்சியில் வந்து கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, கிட்டத்தட்ட அதிமுக அம்மா அணியில் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க.
ஆனா இது வரைக்கும் வந்தது வந்து பார்த்தது ஒரு 32 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்படின்னா எடப்பாடி அவரை விரும்புறது அல்லது திரு தினகரனை ஏற்காதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, எல்லாரும் அவரை ஏற்பாங்க. எப்படி சொல்றீங்க? ஏற்பார்கள். நாளைக்கு நீங்க கூப்பிடும் பொழுது அப்படி இருக்கும். உங்களுடைய யூகம் அப்படியா? யூகம் இல்ல, நான் நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூட சொல்றாங்க, திரு தினகரன் பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் அப்படி இல்ல என்று நினைக்கிறாரு. அதற்கான முன்னோட்டமாக தான் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் வரைக்கும் செலவிட்டு வெற்றி பெறலாம் என்கிற மாதிரியான ஒரு ஒரு முடிவுல இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்ததுதான்? முட்டைக்கு தேர்தலை நிறுத்தி விட்டது. இதுக்கு பேர் தேர்தல் ஆணையமா? கையால் ஆகாத தேர்தல் ஆணையம், கடமையை செய்ய மறந்த தேர்தல் ஆணையம், கட்சிக்காரருடைய தொண்டருடைய உழைப்பை உதாசீனம் செய்த தேர்தல் ஆணையம், மக்களாட்சி தத்துவத்தினுடைய மாண்பை காக்க தவறிய தேர்தல் ஆணையம். தேர்தல் நடத்தப்பட்டிருக்கணுங்கிறீங்களா? ஆமா. இல்ல, நீங்க அந்த 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டது, அது கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பிறகுதானே சார் தேர்தலை நிறுத்தியிருக்காங்க. தேர்தல நீங்க எல்லாம் பணப்பட்டுவாடா செய்யும் பொழுது பிடிச்சதுனால தான் தேர்தலை குற்றவாளி கொண்டு நிறுத்தணும். யார? கொடுத்தவனை. அவன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறானா சார்? கொடுத்தவனை பிடிக்கணும். அதான் சார், வாங்கினவனை பிடிக்கணும். நீங்க தேர்தலையே நிறுத்துறீங்க. யாருக்காக அந்த பணம் யாருக்காக கொடுத்தாங்க? எதிரிகள் கூட இந்த சதி செய்து தெரியுமா? இந்த கட்சியை அழிப்பதற்கு தான் 1000 ஆயுதங்களை கூர்திட்டு இருக்காங்களே. சரி, அதாவது இரட்டை இலையை மீட்க வேண்டும் என்பதற்காக தினகரன் வந்து சிறை சென்றார் அப்படின்ற ஒரு அதாவது பேசப்படுது. இதை தொண்டர்கள் வந்து எப்படி? சாமானிய தொண்டை அதை வரவேற்கிறான். எவனு செய்யல, அவனை அதுக்காவது செய்தானேங்கிறான். ஸோ நெகட்டிவா போகணும்னு நினைச்சான், பாசிட்டிவா வருது. பணம் கொடுத்து இரட்டை இலையை மீட்க அவர் எடுத்த முயற்சி நல்ல முயற்சின்னு தொண்டன் நினைக்கிறான். சொல்லுவான், தொண்டன் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கட்சி, அவனுக்கு இரட்டை இலை உயிர் அவனுக்கு. இல்ல, எல்லாரும் அதாவது பப்ளிக் என்ன பேசுறாங்கன்னா, எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு வழக்கை தொடர்ந்துட முடியுமா? இவங்க செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. செய்யும் மத்திய அரசு. டெல்லி போலீஸ் யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? கெஜ்ரிவால் கண்ட்ரோல்லே இருக்கு. இல்ல, செய்வாங்க. இன்னும் இதைவிட அநியாயங்களை செய்வதற்கு முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம். எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர், ஜெயலலிதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, இவர்கள் எல்லாம் வழிநடத்திய ஒரு இயக்கத்தை எந்த தகுதியும் இல்லாத இவர்கள் வழிநடத்துவது எப்படி அப்படின்னு உங்களுடைய எதிரணி வந்து கேள்வி கேட்கிறாங்க. யாரு? ஓபிஎஸ் அணி. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எந்த தகுதியும் இல்லாதவர் ஓபிஎஸ். 3 முறை அந்த ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா அவரே நியமிச்சிருக்காரு. தானா நியமிச்சுக்கல, அவரே நியமிச்சிருக்காரு. அதான் எந்த தகுதியும் இல்லாதவர் நியமிச்சாங்க. ஆமா, எந்த தகுதியும் இல்லாதவர் நியமிச்சாங்க. அப்ப தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து ஜெயலலிதா நியமிச்சாங்க. ஆமா, நன்றாற்றில் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. தகுதி இல்லாதவன் எப்படி தெரியும்? இல்ல, தகுதி உள்ளவரை தேர்ந்தெடுக்கிற தகுதி அவங்களுக்கு இல்லையா? அப்படி முடியாது சார். ஒரு பெரிய அரசியல் கட்சி சார். சரி, வள்ளுவன் கேட்டான், கயவன் எப்படி இருப்பான்னு கேட்டான். மனிதர்களை போலவே இருப்பான்னா. நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்ல அப்படிங்கிற தைரியத்துல சொல்லப்படுற விஷயங்கள் எனக்கு யாரை கண்ட அச்சம் இல்லை. நன்றாற்றில் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. RSS ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இந்த கட்சியில் இன்னைக்கு தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையில இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்கும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற அரசாங்கம் தான் அந்த அனுமதி கொடுத்தது. யாரு? RSS ஊர்வலத்துக்கு OPS கொடுத்தாரு. அதான் சொன்னீங்களே, கட்சியும் ஆட்சி உங்க கட்டுப்பாட்டுல கொடுக்கலாமா? இந்தியா முழுவதும் சிங்கள ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க அம்மா. அப்ப எங்க போயிருந்தீங்க? அதாவது அவர் அனுமதி கொடுத்த போது நாஞ்சில் சம்பத் எங்க போயிருந்தாரு? ஏன் அதை எதிர்த்து அப்ப குரல் கொடுக்கல? பேசலனா? அதான் கேக்குறேன், ஏன் குரல் கொடுக்கல? பேசல. கட்சியில இருக்கணும்னா பேசப்படாது. நான் தான் ஒரு கட்டத்தில் வெளியேறணும்னு முடிவெடுத்ததே அதுக்கு தாங்க. இப்படி ஈனத்தனமா செய்துங்கிட்ட இந்த அரசியல் எதுக்குன்னு தான் முடிவெடுத்தனா.
ஸோ சில விஷயங்கள் வந்து காலத்தின் அதாவது கால சூழ்நிலை கருதி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி இருக்கலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பிரச்சனைக்காக சிறை செல்வது அப்படிங்கிறது இந்த அரசியலுக்கு ஒரு தகுதியாக பார்க்கப்பட்டது. இப்போ ஊழல் செய்து சிறை சென்று மீண்டு வருவது இந்த அரசியலுக்கு ஒரு தகுதியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லலை. அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எழுதுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் பிரச்சனைக்காகத்தான் சிறை ஏக வேண்டும். சரி, இப்போ இவங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் சிறையில் இருக்காங்களா? யாரு? சசிகலா அவர்கள். அது கருணாநிதி போட்ட பொய் வழக்கு. உங்களுக்கு எதிராக போடப்படுற எல்லாமே பொய் வழக்கு. இதை போடுறதுக்கு தகுதி கருணாநிதிக்கு இருக்கா? உச்ச நீதிமன்றமே வந்து உச்சநீதிமன்றம் சொன்னா ஒத்துக்கிடணுமா? உச்சநீதிமன்றம் சொன்னா ஒத்துக்கிடணுமா? 57 பேரை கொன்னான் ஒரு தியேட்டர்ல. உச்சநீதிமன்றம் என்ன செய்தது? கீழ்வெண்மடியில் 44 பேரை கொன்னவனுக்கு உச்சநீதிமன்றம் என்ன கொடுத்தது? ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் சசிகலா அவர்கள் சம்பந்தம் கிடையாது. அவங்க என்னங்க செய்தாங்க? அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்களா? அப்ப இப்ப அவங்க சிறையில் இருக்கிறதும் ஒரு தகுதியா எடுத்துக்கலாம் அரசியலுக்கு. கண்டிப்பாக. இது போன்ற பிரச்சனைகள்ல நீங்க வந்து இந்த முன்னுக்கு பின் முரணாக நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது சமூக வலைத்தளங்கள்ல உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் வருதே, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் பேசப்படுகிற இடத்துல இருக்கனே, அது போதும் எனக்கு. ஒரு காலத்தில் வந்து பெரியாரை பற்றி பேசினீர்கள், அதுக்கப்புறம் அண்ணாவை பற்றி பேசினீர்கள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினீங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட மக்கள் இப்பொழுது நீங்கள் வந்து தினகரன் அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசுவதை ஏற்க மறுக்கிறார்கள். ஏற்க மறுக்கிறார்களா இல்லையான்னு என் பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் தெரியும். உங்கள் ஊடகத்தை இல்லைன்னா அனுப்புங்க, பார்த்துருவோம். இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு கூட அதாவது தாண்ட முடியாத அகழி, தீண்ட முடியாத நெருப்பு, இப்படியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் சொல்றீங்களே, இது கொஞ்சம் அதிகமா தெரியலையா உங்களுக்கு? இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் ஒரு அதீதமா ஒருத்தரை புகழ்றது வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதிகமா புகழுவதா? தவிர்க்க முடியாத தலைவர் அவரு. சலனமில்லாத கலைஞரின் அமைதி, எந்த போர்க்குடமும் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன பேசுகிறார் என்று அவருக்கே புரியவில்லை. வைகோவை காலம் கைவிட்டதா, காலம் வைகோவை கைவிட்டதா தெரியவில்லை. பிஜேபி என்கிற கட்சி ஒரு வகுப்புவாத கட்சி. அது இங்கே தமிழ்நாட்டில் பயணத்தை தொடரவே முடியாது. வேறு சில தலைவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை, சாதி செம்பலுக்குள் அடங்கிவிட்டார்கள். ஆனால் தமிழகம் ஒரு தலைவனுக்காக காத்திருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வல்லமை டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. அதனால நான் பேசுகிறேன். சரி, அதாவது நீங்கள் சொல்வது சரியாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த வல்லமை, இந்த திறமையெல்லாம் அவர்கிட்ட இருக்கின்றது எது அளவீடா நீங்கள் கொள்றீங்க? 5 வருடம் அவர் பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். சரி, இவ்வளவு திறமையான ஒருத்தரை வந்து எதற்காக வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து கட்சியில் இருந்து நீக்கினாரு? வழக்கறிஞர் ஜோதின்னு ஒருத்தர் இருந்தான். சரி, அவர் வந்து அம்மாவிடத்தில் இருந்தார். அவர் வந்து அம்மாவிட்ட என்னை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்னு கடிதம் மூலமாக புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில், ஒரு பொய்யான புகாரின் அடிப்படையில் ஜெயலலிதா வந்து இந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்றீங்க. அப்ப அவங்களுக்கு சிந்திச்சு பார்த்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இல்ல, அம்மா பகுத்தறிய முடியாத நிலைமை. இல்ல, அம்மா கோபத்துல நான் கூப்பிடுமா வந்தா போதும்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டார். என்ன சேர்த்துக்கிடுங்கன்னு கூட அவர் கேட்கல. அதான் டிடிவி தினகரன். அவரை மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சார்ந்த பலரையும் நீக்கினாங்க. சசிகலாவை மட்டும் மீண்டும் அழைச்சிக்கிட்டாங்க. மற்ற யாரையுமே வந்து அவர் திருப்பி அழைச்சிக்கல. நீங்கள் சொல்கிற இவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி, ஒரு திறமைசாலி, இவரை வந்து சசிகலா வந்து பயன்படுத்தாதது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். யார? திரு தினகரனை. ஆமாம், வேதனைக்குரிய விஷயம்தான். பயன்படுத்தி இருக்கணும். அவங்க அதை சரியாக கையாளலை. அதாங்க, ஒரு புகார் வருதுங்க, என் மேலே ஒரு புகார் வருது, அம்மா உடனே போகன்ட்டாங்க. இதில் போயிட்டார். ஏன்னா அவருடைய மனம் வந்து தெளிவாக இருந்தது. நம்ம எந்த தவறு செய்யலை.
தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னே சுடும். நம்ம ஒரு தவறும் செய்யலை, போக சொல்லிட்டாங்க, போயிடுவோம் அப்படின்னு போயிட்டார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்லும் சொல் தொடரும். அதிமுகவை பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்திலேருந்து எம்ஜிஆர் அது ஒரு 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 ஒற்றை தலைமையில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களும் இந்த ஒற்றை தலைமையின் கீழ் அந்த கட்சியை நடத்தினாங்க. இந்த மாதிரி ஒற்றை தலைமையின் கீழ் ஒரு கட்சி இருக்கிறது இது போன்ற ஒரு ஆபத்துகளை, பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்ல வரீங்க. எடுத்துக்கலாம். அவங்க தலைமை இருக்கும்போது ஒன்றும் நடக்கலையே, அதான் சொன்னேன். ஒற்றை தலைமை இருந்து அந்த தலைமை மறைந்த பிறகு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அந்த கட்சி வந்து எடுத்து செல்வதற்கு உரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஜனநாயகம் சம்பவங்களின் விளையாட்டு, புரியுதா? அவங்க மறைந்தாங்க, இப்படி நடந்துச்சு. அதை யார் எதிர்கொண்டு அதற்கு முகம் கொடுத்து அதை சந்தித்து கரை சேரி வருகிறார்களோ காலம் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் இப்போ நடக்கிறது. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களே அடையாளம் காட்டிய ஒரு தலைவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த அணியை சார்ந்தவங்க பேசுகிறாங்க. அதற்காக தான் 3 முறை அவரை வந்து முதலமைச்சராக தனக்கு மிகவும் நம்பிக்கையான பிரச்சனை இல்லாத நம்பிக்கையான ஒருத்தராக நம்பிக்கைக்குரியவர்னு நினைச்சாங்க. ஆமா ஆமா, நம்பிக்கைக்குரியவர் நினைச்சாங்க. அதுதான் அவர் வந்து அடையாளம் காட்டிய. ஆனா அவரே நம்பிக்கை துரோகம் செய்துட்டார். அதான் பிரச்சனையே. நீங்கள் வந்து தன்னை வந்து இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முயற்சி செய்ததுக்கு அப்புறமாக அதை எதிர்த்தது. இரண்டாவது ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு நீதி விசாரணை கூறியது. இதெல்லாம் வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக 75 நாட்கள் அந்த சேர்ல நீங்க தானே உட்கார்ந்துருந்தீங்க, அப்ப ஏன் வைக்கல? சரி, பொதுவான விஷயம் சார். ஒரு நீதி விசாரணை கேட்கல, வைக்கல, அதை விடுங்க. ஒரு 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 இப்படி ஒரு சர்ச்சை கிளம்பும் பொழுது சாதாரண மக்கள் கூட அது ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது, தங்களுடைய தலைவி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவங்க வந்து இறக்குறாங்க. திடீரென ஒரு 2 மாதங்கள்ல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. அந்த மரணத்துல ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது அதுக்கு ஒரு நீதி விசாரணை நடத்துறதுல என்ன தப்பு? நான் என்ன கேட்குறேன், இதன் மூலம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, சர்வீஸ் பண்றதுக்கே ஒரு டாக்டர் இனிமேல் வரமாட்டான். எப்படி வரமாட்டான்? என்னங்க சொல்றீங்க? ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தை அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார்கள். அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தது உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ மருத்துவமர்கள். சரி, 12 புல்லட்டின் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தது உலக புகழ் பெற்ற சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். அப்படின்னா அவங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். கேளுங்க, அப்படி ஒரு இல்ல சார், விசாரணைன்னு ஒன்று வரும்பொழுது அப்படி இல்ல. அவங்களுடைய புகழ் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள். ஒரு ஒரு பெரிய சந்தேக கண்ணோட மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது ஒரு அரசின் கடமையா இல்லையா? தெளிவுபடுத்த வேண்டியதுதான் அரசின் கடமை. சரி, தெளிவுபடுத்தலையே. தெளிவுபடுத்திட்டு இருக்கமே, இன்னமும் அந்த சந்தேகம் தொடருதே சார். இல்ல 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 அது நீங்க சார்ந்தவங்க சொல்றது இல்ல இல்லன்னு. ஆனா மக்கள் மத்தியில இன்னமும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டால் அந்த விசாரணை என்று ஒன்று நடத்தப்பட்டு, ஒரு நிமிஷம், விசாரணை என்று ஒன்று நடத்தப்பட்டு அதில் சசிகலாவுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு ஒரு 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 முடிவு தெரிந்தால் அவர்களுடைய புகழ் இன்னும் உச்சத்துக்கு தான் போகும். ஏன் அதுக்கு வந்து அவங்க அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் அதுக்கு ஏன் இந்த அரசாங்கம் வந்து இடையூறா இருக்கவில்லையே? இதுவே நாஞ்சில் சம்பத் வேற ஒரு அணியில இருந்தா அவருடைய அப்படி நீங்க அனுமானிக்க கூடாது. அப்படி இருந்தா அவருடைய வார்த்தைகள் எப்படி வரும்னு நினைச்சு பாக்குறேன். நீங்க அனுமானிச்சு பேசக்கூடாது. நட்பை கொச்சைப்படுத்துவதாகும். ஏன்னா கணவன் கைது செய்யப்படுகிறான், அந்த வீட்டில் இருக்காங்க. தம்பி கைது செய்யப்படுகிறான், அந்த வீட்டில் இருக்காங்க.
எப்பொழுதும் அவர் தன்னை வெளிக்காட்டி கொண்டதில்லை. எப்பொழுதும் தன்னுடைய உணர்ச்சியை அம்மாவுக்கு முன்னால் அவங்க புலப்படுத்தியதில்லை. இப்படி ஒரு அபூர்வ குணத்தை நீங்க பார்க்க முடியாது. அவங்கள சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே சார், இது இவ்வளவு விஷயங்களை எப்படி கிரகிச்சுக்கிட்டீங்க? சந்திச்சதே இல்லை. அதுக்கப்புறம் தானே சந்திச்சேனா. அவங்க தானே என்ன கூப்பிட்டாங்க. அவங்க 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 சொன்னதெல்லாம், அதாவது அவங்க சொன்னதெல்லாம் நம்பி அப்படியே சொல்றீங்க? நான் சொன்னேன், நான் அவங்கள சந்திச்சதில்லைன்னு. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சந்திச்சதில்லைன்னு நீங்க சொன்னது உண்மைதான். சந்திக்க முடியல, சந்திப்பதற்கான சூழல் இல்லை, உங்க மகளுக்கு இன்விடேஷனை நீங்க எனக்கு தரலையே அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்ன தரல. உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குன்னா நீங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நாட்கள்ல இப்படி அவங்கள சார்ந்து இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இன்விடேஷன் கொடுத்துருப்பீங்க. ஆமா. சரி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேல கடுமையான குற்றச்சாட்டை சொல்றீங்க. இந்த கட்சியை அழிக்க பார்க்குறாங்க, அதாவது அதிமுக மீது ஆளுமை செலுத்துறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்றீங்க. இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் அதிமுக யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும்? அது இனி பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலரும் முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார், ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ஏற்க முடியல. ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமாக ஆதரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன நிர்பந்தம் இருக்க முடியும்? பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் காட்டி தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலத்திலும் மற்றவர்களை வந்து தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவுதே சார். என்னை பொறுத்தவரையில் பிஜேபியை ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பாவம் அந்த கட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபடாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த வெற்றிடத்தை திரு ரஜினி அவர்கள் பயன்படுத்துவார். இப்போ இது ஏற்பட்டிருக்கிற அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவர் ரஜினி அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? நிரப்பவே முடியாது. அவரை இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். சினிமா பார்ப்பாங்க, அவரை அரசியல் கட்சி தலைவராக ஏற்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து முதலாக கட்சி தொடங்கும் பொழுது இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டது. அவருடைய படங்களை பார்ப்பார்கள், அவரை ஏற்க மாட்டார்கள். எம்ஜிஆர் ரஜினி ஒண்ணு கிடையாது. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னு உதடசைத்தவர் எம்ஜிஆர். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், என் கடமைன்னு சொன்னவர் எம்ஜிஆர். புரியுதா? எம்ஜிஆரையும் ரஜினிகாந்தையும் ஒப்பிடாதீங்க. அவர் எந்த இடத்திலும் சிகரெட்டு கூட குடிக்கக்கூடாத வேடங்களில் நடித்தார். அவர் எந்த இடத்திலும் மது அருந்துவது மாதிரி ஒரு நாடகத்தில் கூட நடிக்கக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும் இந்த மக்களின் மீது அவருக்கு ஒரு காதலும் இருந்தது. அவரோடு இவரை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். சரி, இவர் அரசியலுக்கு வர்ற அந்த முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய அநியாயம், தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. எப்படி அநியாயம் சொல்றீங்க? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அது எப்படி வரலாம். அது ஒரு தனக்கு கிடைத்திருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வர்றன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லை, எந்த அடிப்படையில் இந்த மண்ணை இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் ஆளணும். ஏற்கனவே இந்த மண்ணில் பிறக்காதவர்கள் இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறார்கள். யாரு? எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் ஆளல. அவங்க இந்த மண்ணில் பிறந்தவங்க தான். புதிய செய்தியா சொல்றீங்க? திருவரங்கம் இந்த மண்ணில் அம்மாவுக்கு பூர்வீகம் இல்ல, நான் எம்ஜிஆர் சொல்றேன். எம்ஜிஆர் வந்து கண்டியில பிறந்தவர். ஆனால் அவரின் 7 வயதுல ஒரு வெறுவேளை உணவுக்கு வகையற்றவராக, அதாவது தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லைங்க. எம்ஜிஆர் இரத்தமும் சதையுமாக இந்த மக்களோடு ஐக்கியமானவர். இவர் இந்த மக்களினுடைய இரத்தத்தையும் கண்ணீரையும் குடித்தவர். எப்படி சொல்றீங்க நீங்க? ரத்தத்தையும் கண்ணீரையும் குடித்த தபால் டிக்கெட் எத்தனை ரூபாய்க்கு வித்துன்னு சொல்லுங்க. ரஜினிகாந்த் விற்க சொன்னாரா? யார் விற்க சொன்னா? அந்த பணம் எங்க போச்சு? பேச ஆரம்பிச்சா நிறைய இருக்கு. பேசுங்க, அதுக்கான களம் தான். இல்ல அதுக்கான களம் நீங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், 1.25 லட்சம் தமிழர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது என்ன செய்துட்டு இருந்தீங்க?
3.5 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிக்கிக் கொண்ட பொழுது என்ன செய்தீர்கள்? அவரையா நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செய்திருந்தீங்க? அதல்லங்க, அதல்ல, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றேன்ல, உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கட்சி என்ன பண்ணது? உங்க கட்சி என்ன பண்ணது? உங்களுடைய கட்சி என்ன பண்ணது? நாங்க தான் இன்னைக்கு போராடணும். கருணாநிதியையும் பாசிச வெறிபிடித்த டெல்லி ஏகாதிபத்தியம் கண்டிச்சு பேசணும். இயங்க மறுத்த வரலாற்றின் போக்கை புரட்டி போடுவதற்கு பேசணும். இது ஏன் ரஜினி அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு 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 வாதம் முன்வைக்கப்படும் பொழுதே இவ்வளவு கொதிப்பு, இவ்வளவு ஆத்திரம்? பெரிய ஆபத்துங்க. பெரிய எவ்வளவு அடி நாங்க வாங்கி இருக்கோம். 2000 ஆண்டு காலமா இன்னும் அதிகமா அடி வாங்க. 2000 ஆண்டு காலமா எங்களை ஏறி மிதிக்கிறது தான் வேலையா? எப்படிங்க ஏற்கிறது? 2000 ஆண்டு காலமா யாரெல்லாம் ஏறி மிதிச்சு? அதெல்லாம் அதான் அதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. சோ தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழகத்தை ஆளக்கூடாது. அது விதிவிலக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அப்படின்னு சொல்ல இல்ல. அவங்க ரத்தம் சதயமாக இந்த மண்ணில் இருந்தவங்க. அதாவது மைசூர்ல கங்கா கௌரின்னு ஒரு இவரும் 45 ஆண்டு காலம் தமிழகத்துல வாழ்ந்தவர் சார். தமிழர்களோட வாழ்ந்தவர், தன்னை தமிழனாவே மாற்றிக்கிட்டவர். இல்லையே சொல்றாங்க. இல்லையே, அப்படி இல்லையே, அப்படி இல்ல. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு 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 பெரிய பயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ரஜினி அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கு. பயம் இல்ல, பயம் கிடையாது, ஆபத்துங்கிறேன். இன்னும் கூட சொல்றாங்க, இன்னைக்கு விமர்சனம் பண்ற இதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ரஜினிகாந்துக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வாரு. அப்பப்பங்களாம் அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்லல, இது வந்து சமூக வலைத்தளங்கள்ல பக்கம் பக்கமா வர்றவர்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள். நான் திராவிடியன் ஐடியாலஜிலிருந்து என்னைக்கு நான் மீறினதில்லை. இல்ல, உங்களுடைய கருத்துக்களை பார்த்தும் உங்களையும் அப்படிதான். அதான் தெளிவில்லாதவங்க, வாசிக்க வரலாறு தெரியாதவர்களுடைய கமெண்ட்ஸை நான் ஒரு கணக்கில் எடுத்துக்கல. ஸோ ரஜினி அரசியலுக்கு வருவது, குறிப்பாக தமிழக அரசியல் களத்தில் அவரோட பங்களிப்பு தேவையற்றது அப்படின்னு சொல்லலாம். ஆபத்துங்கிற. அதாவது நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. தமிழக அரசு நித்திய கண்டம் பூரண ஆயசு அப்படிங்கிற நிலையில் இருக்குது. எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம். இது வந்து ஒரு நிலையான ஆட்சியாக அமையாது அப்படின்றது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்குது. உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, அப்படி அதற்கான ஒரு சூழல், அப்படி ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை கழகத்தின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மேற்கொண்டு வருகிறார். நித்தியகண்டம் பூரண ஆயுசு என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் ஏமாறுவார்கள். இந்த வரலாற்று கடமையில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் என்று நாடும் ஏடும் பாராட்டுகிற ஒரு நாள் வரும். நாளை சரித்திரம் அது சொல்லுவீங்க. ஆமாம். ரொம்ப நன்றி சார், எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.